தான் உட்காந்துட்டு இருக்கியா? ம். இந்தா என்னங்க இது? எடுத்துதான் பாரு. ஏய், என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. இப்படி சைலண்டா இருந்தா எனக்கு என்னன்னு புரியும் கண்மணி. சொல்ல, வீட்ல ஏதாவது பிரச்சனையா? சரி, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேண்டாம், நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். ஆனா என்ன கஷ்டமா இருந்தாலும் அதை இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணாதான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். சரியா? இல்லைன்னா அதோட பாரம் கொஞ்சமாவது குறையும். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். சாரிங்க. சாரிலாம் வேண்டாம். நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, என்ன நடந்துச்சு வீட்ல? வீட்ல இல்ல, வெளியில. என்ன சொல்ற? புரியல. இவ்ளோ நாளா இந்த வீட்ல தான் என்ன எல்லாரும் திட்டுவாங்க, கரிச்சு கொட்டுவாங்க, ராசி இல்லாதவன்னு சொல்லி அவமானப்படுத்துவாங்க. அதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு பழகி போச்சுங்க. ஆனா ஆனா என்ன சொல்லு? ஒண்ணும் இல்லைங்க. வீட்டுக்கு வெளியில தள்ள வண்டியில காய் வாங்கிட்டு இருந்தேன். சரி. நம்ம எதிர்த்த வீட்ல யாரும் புதுசா குடி வந்திருக்காங்க போல இருக்கு. சரி, அதனால என்ன? அப்போ நாங்க 2 பேரும் காய் வாங்கிட்டு இருந்தப்போ முதல்ல சொல்லு கண்மணி, என்ன நடந்துச்சு? அந்த அம்மா என்ன பார்த்து, நீ சைக்கிள்ல தெரு தெருவா இடியாப்பம் வித்துட்டு இருந்தவ தானே, நீ எப்படி இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமகளா வந்த? லவ் மேரேஜா? பையனுக்கு பிடிச்சாலும் எப்படி குடும்பத்துல ஏத்துக்கிட்டாங்க? நீ என்ன பண்ணி மயக்குன? உனக்கு நல்ல வாழ்வுதான் போன. 4 பேரு முன்னாடி அவ்ளோ நக்கலா பேசிட்டாங்க. எனக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா? இத பாரு கண்மணி, யாராவது ஏதாவது நம்மளை பத்தி தப்பா பேசினாங்கன்னா அதை ஏத்துக்கிட்டாதான் நம்ம கவலைப்படணும். நம்மளை பத்தி தெரியாத யாரோ ஒருத்தர் முட்டாள்தனமா பேசினதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம இப்படி கலங்கி அழுதுகிட்டு இருக்க? ஒண்ணு தப்பா பேசினாங்கன்னா அப்பவே தட்டி கேளு, இல்லன்னா அதை யோசிக்கவே கூடாது, கடந்து போயிடு. இப்படி ரெண்டுத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு குழம்பாத. இது ரொம்ப தப்பு கண்மணி. இல்லங்க, இது வரைக்கும் இந்த வீட்ல தான் எல்லாரும் என்ன தப்பா பேசுனாங்க. ஆனா இப்போ அது வெளியில வரைக்கும் போயிடுச்சு. ராசியா அப்படிதாங்க. கண்மணி ப்ளீஸ், முதல்ல நீ அழாத. சொல்றத கேளு. முதல்ல கண்ணத்தோட கண்ணத்தோட கமா. எந்திரி, எந்திரின்றல. எந்திரி. கண்ணத்தோடன்றல. அவ்வளவுதான். நீ எதுக்கு இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறன்னு எனக்கு தெரியல. நீ ராசி இல்லாதவன் யார் சொன்னா? முதல்ல நீ அப்படி நினைக்கிறத ஸ்டாப் பண்ணு. நான் சொல்றேன், இந்த வீட்ல இருக்கிறவங்களோட ரொம்ப ராசியானவன் நீதான். இன்னும் சொல்லணும்னா இப்ப வரைக்கும் இந்த குடும்பத்தோட கௌரவத்தை கட்டி காப்பாத்துறது நீதான். அந்த அளவுக்கு நான் எதுவும் பண்ணிடலங்க. இதான் இந்த தன்னடக்கம் தான் உன்னோட உயர்ந்த குணம். இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக இன்னும் என்ன பண்ணல? 1000 கோடி ரூபாய் காசு பணம் இருந்தா என்ன? ஒரு மனுஷனுக்கு உண்மையான செல்வங்கிறது சந்தோஷமும் நிம்மதியும் தான். நீ இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அம்மாக்கு அது இல்லையே. முக்கியமா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு வீடாவே இருக்கு. அது மட்டும் இல்ல கண்மணி, அலங்கோலமா இருந்த இந்த வீட்டை அழகுபடுத்தினவளே நீதானே. அதனால உன்னை பிடிக்காத மத்தவங்களோட புலம்பலால உன் சந்தோஷத்தை இழந்துடாத கண்மணி. இங்க பாரு, ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. முதல்ல நீ ராசி இல்லாதவன், நீ சொல்றத முதல்ல நிறுத்து. உன்னோட ராசி தான் என் உயிரை காப்பாத்துச்சு. உன் ராசி தான் என் மானத்தையும் காப்பாத்துச்சு. இல்லனா நான் எப்பவோ என்னமோ ஆயிருப்பேன். இல்லனா இந்நேரம் ஜெயில இருந்திருப்பேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. உன்னோட சமையல் திறமையால தான் எனக்கு ஒரு பெரிய கார்ப்பரேட் ஆர்டரே கிடைச்சது. உன்னோட சத்து மாவால தான் நம்ம கம்பெனிக்கு பல கோடி ரூபாய் கவர்மெண்ட் டெண்டரே கிடைச்சது. உன்னோட உறுதியான முயற்சினால் தான் நந்தவனப்பட்டியில எனக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செஞ்சாங்க. கண்மணி, உன்னால அழகானது என் கையெழுத்து மட்டும் இல்ல, என் தலையெழுத்தும் தான். என் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீ எப்பவுமே ஒரு கோல்டன் டச் தான். உன் கைப்பட்டது எல்லாமே எனக்கு பொண்ணாதான் மாறி இருக்கு. இந்த வீட்டுக்கு நீ நிறைய பண்ணிருக்க. அதனால இந்த குடும்பமே உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. இந்த மாதிரி 100 விஷயத்தை என்னால சொல்ல முடியும். ஆனா உனக்கு புரிய வைக்கிறதுக்கு இது போதும் நம்புறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததை பேசுற மாதிரி என் நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு நம்பிக்கை இழந்து மனசு நொறுங்கி போயிருந்தேன். இப்ப நீங்க பேசுனது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. தட்ஸ் ஓகே. அவ்வளவுதான் கண்மணி. சரி ஓகே, அந்த சாப்டர் அப்படியே நம்ம க்ளோஸ் பண்றோம். முதல்ல இதுல என்ன இருக்குன்னு பாரு. என்னங்க இது? பாரு.
என்னங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? நீதான் ஸ்பெஷல். ஹ? நானா? அப்படின்னா அதான் எனக்கும் என் அம்மாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எவ்வளவோ நல்லது பண்ணிட்டு இருக்கல்ல, அதுக்கு ஒரு சின்னதா கிராட்டிடியூட் பண்ணல. ஏன் தரக்கூடாதா? பிடிச்சிருக்கா? இல்ல, புடவை எப்படி இருக்கு கண்மணி? ஆ நீங்க செலக்ட் பண்ண புடவைய கட்டுறதுக்கு ஒரு பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப அழகா இருக்குங்க. என்ன ஃபீலிங்ஸா? அதான் அண்ணியே திரும்பி வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன ஃபிளாஷ்பேக்கு? இத பாருண்ணே, வாழ்க்கையை பிரசன்ட்ல வாழ கத்துக்க. என்ன நீ வாழதாண்டா போற. இனிமே அந்த வாழ்க்கை புதுசா இருக்கும். அது கண்டிப்பா எனக்கும் இந்த வீட்டுக்கும் சந்தோஷத்தை தரும். அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. கைய கொடு, கைய கொடு. இதத்தான் எதிர்பார்த்தேன். ஆனா எப்படி இவ்வளவு குயிக்கா பாசிட்டிவ் வைப்? அதான் கண்மணி வந்துட்டால. பாரு, இப்ப அண்ணி இந்த வீட்டோட குலவிளக்கு மட்டும் இல்ல, உன்னோட நம்பிக்கை நட்சத்திரமே அவங்கதான்னு சொல்லு. உண்மைதாண்டா. அவ வந்ததுக்கு அப்புறம் தானே எனக்கு வாழ்க்கைனா என்னன்னே புரிஞ்சுது. கரெக்ட். என் மேல எனக்கு ஒரு பிடிப்பு வந்துச்சு, நம்பிக்கை வந்துச்சு. வெற்றியும் சந்தோஷத்தையும் தந்துச்சுடா. இப்ப மறுபடியும் அவ வந்திருக்கா அப்படின்னா அவ வந்த ராசி அம்மாவும் சீக்கிரமா சரியாயிடுவாங்க. இந்த வீட்டுல பழைய சந்தோஷம் திரும்ப வந்துரும்டா. அது ரொம்ப தூரத்துல இல்ல, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எப்ப என் அம்மாவுக்கு ஒண்ணுனா அவ திரும்ப வந்துட்டாலோ அப்பவே நான் இழந்தது எல்லாமே எனக்கு திரும்ப கிடைச்சிடும். எல்லாமேனா புரியல. எல்லாமேனா என் அம்மாவுக்கு அப்புறமா எனக்கு வேற யாரு இருக்கா? கண்மணி தானே. அவ கூட சந்தோஷமா இருந்தேன், சாப்பிட்டேன், சிரிச்சேன், விளையாடினேன். அது மட்டும் இல்லாம இந்த வாழ்க்கையில வேற யாரையும் விட அவ கூட ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிச்சேன். ஆனா ஒண்ணு மட்டும் பண்ணலடா. என் சந்தோஷத்துக்கு காரணம் என்னங்கிறது மட்டும் அவகிட்ட சொல்லவே இல்லை. அதுதான் நான் பண்ண ஒரே தப்பு. எவ்வளவு வாய்ப்பு இருந்தும் நேரம் இருந்தும் அவ பக்கத்துல இருந்தும் அதை சொல்லாம தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு என் வாழ்க்கையில நானே கொல்லி போட்டேன்டா. ஆனா இப்ப யோசிச்சு பாக்குறேன்டா, ஆனா அவகிட்ட என் காதல மட்டும்தான் சொல்லலையே தவிர அவ வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில சந்தோஷத்தையே அனுபவிச்சேன். என் லைஃப்ல ஒரு பெரிய டிசாஸ்டர் வந்ததுக்கு அப்புறமா வந்தவ. ஆனா அவளோட அன்பால இந்த அன்பை எப்படி எல்லாம் மாத்திட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ வந்தாலே நல்லது நடக்கும், ஒரு மேஜிக் மாதிரி சட்டுன்னு எல்லாமே சரியாயிடும். ஏன்னா அவளோட ராசி அப்படிடா. அப்படி நினைக்கிறது கூட ஒரு வேலை சூப்பர்ஃபிஷியலா இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் தாண்டி அவ குணம் அப்படி, அது எல்லாத்தையுமே மாத்தும். அவ இருக்கா இல்ல, யாருக்குமே கிடைக்காத வர மாதிரி தவம் செய்யாமலே எனக்கு கிடைச்சிருக்கா. நான் தான் அவளை பத்திரமா பாதுகாக்க தெரியாம நடுவுல கொஞ்சம் நழுவ விட்டுட்டேன். இப்ப மறுபடியும் எனக்கு அதே மாதிரி ஒரு மொமெண்ட் கிடைச்சிருக்கு. இந்த தடவை சத்தியமா அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன்.